கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் புதிய வாரத்துக்குள்ளும் அப்பா அழைத்து கொண்டு வந்திருக்காங்க. சோதனம் சிலர் கவலையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க. புதிய வாரம் வந்திருக்கு, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே, இந்த வாரம் முழுவதும் என்ன பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியலையே, நான் இந்த தேவைக்கு என்ன செய்வேன் சொல்லி பயந்து கொண்டு இருக்கலாம். சோத்திரம், என்னுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவே வராதா என்று சொல்லி கூட நீங்கள் வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த வாரம் கிறிஸ்மஸ் வாரம் கூட வருது, வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும், ஒன்றும் செய்யலையே, பிள்ளைகளுக்கு செய்யணும் சொல்லி கூட நீங்கள் வேதனையோடு கூட இந்த காலை நேரத்தில் பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கி அப்பா உங்களை பார்த்து தான் ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறாங்க. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 சாமுவேல் 26 verse 25. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதை நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சுத்தம், எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீ பெரிய காரியங்களை செய்வாய். சுத்தம், உங்களுக்கு யாரோ பெரிய காரியங்களை செய்வாங்கல்ல, நீங்களே பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க. சோதரம், நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. அப்பா உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக வைத்திருக்கிறார். அப்பா சொல்கிறாங்க, மேன்மேலும் பலப்படுவாய். அல்லேலூயா. சோதரம், இப்போ இருக்கிற சிச்சுவேஷனு ஒரிஜினல் அல்ல, இனிமேல் தான் அப்பா உங்களை மேன்மேலும் பழுக செய்ய போகிறாங்க. சோத்திரம், நிச்சயமாக அப்பா உங்களை ஆசீர்வதிக்க போகிறாங்க. இங்கே சொல்கிறது யார்? சவுல். தாவீதை கொல்ல வேண்டும் என்று நினைக்க வந்த சவுல் சொல்லுகிறார், சோத்திரம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், சோத்திரம், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். இன்னைக்கு உங்களுக்கு எதிரியாக யார் இருக்கிறாங்களோ, சோத்திரம், அவங்கள அப்பா அவங்க வாயாலே உங்களை ஆசீர்வதிக்கும்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு யார் யாரெல்லாம் விரோதமாக நின்றார்களோ அவங்களெல்லாம் உங்கள் பட்சத்தில் நான் இவ்வளோ காரியம் செஞ்சேன், மந்திரம் தந்திரம் செஞ்சேன், என்னென்னமோ செய்தேன், ஆனால் உங்களுக்கு எதுவுமே வாய்க்கலை, உங்கள் கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர் அப்படின்னு நிச்சயமாக சொல்ல போகிறாங்க. இந்த வாரத்தில் அப்பா இந்த அற்புதத்தை செய்ய போகிறாங்க. அதே 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இப்பொழுது, நாளைக்கு நாளை மறுநாள் அல்ல, இன்னைக்கு இப்பொழுது ஏசப்பா அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறாங்க. நிச்சயமாக அந்த அற்புதம் நடக்கும். அதே 18ஆம் வசனம் பாருங்கள். அதே அதிகாரத்தில், சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே, எதுக்காக அவர் விண்ணப்பம் பண்ணாரோ அந்த அற்புதம் நடந்தது. இன்றைய தினமே, இன்னைக்கு நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ண வந்திருக்கீங்க, இன்றைய தினமே ஏசப்பா உங்கள் எல்லாருக்கும் பார்க்குற எல்லாருக்கும் அற்புதத்தை செய்ய போகிறாங்க. என்ன வேதனையோடு பிரச்சனையோடு கண்ணீரோடு கூட இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அவை எல்லாவற்றுக்கும் இன்றைக்கே இப்பொழுதே ஏசப்பா அற்புதத்தை செய்ய போகிறாங்க. யோபு 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜாப் 37 verse 5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணினார். அப்பா ஒரு சத்தத்தை நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் அப்பா செய்ய போகிறாங்க. அல்லேலூயா. சோதரன், இது எப்படி நடந்துச்சு? இது நடக்கவே நடக்காது. எப்படி நடந்துச்சு? நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் அப்பா அற்புதத்தை செய்ய போகிறாங்க. நாம், அதாவது நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. சோதரன், நீங்கள் கிரகிச்சு கூட பார்க்க முடியாதுங்க, அவ்வளோ பெரிய அற்புதத்தை அப்பா உங்களுக்கு செய்ய போகிறார், உங்கள் குடும்பத்திற்கு செய்ய போகிறார். கடைசியாக சங்கீதம் 126 2ஆம் வசனம். Psalms 126 verse 2 and 3. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினால, இவ்வளோ நாள் நீங்கள் அழுது கொண்டு இருக்கீங்கல்ல, இவ்வளோ நாள் நீங்கள் புலம்பி கொண்டு இருக்கீங்கல்ல, அப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க, இனி உங்கள் வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த, இவ்வளோ நாள் புலம்பலாக இருந்துச்சு உங்கள் நாவு, இனி உங்கள் நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்தது. அல்லேலூயா. உங்கள் நாவை ஆனந்த சத்தத்தினால் அப்பா நிறைய போடுகிறார். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று புறஜாதிக்குள்ளே சொல்லி
கொண்டார்கள். ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்யறாங்கன்னு சொல்ற சாட்சி வேற, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்க, உங்களை பகைச்சவங்க எல்லாரும் உங்களை பார்த்து சொல்ல போறாங்க, கர்த்தர் பெரிய காரியம் உங்களுக்கு செஞ்சுட்டாங்கப்பா. சோத்திரம். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, எல்லாரும் உங்களை பார்த்து சொல்ல போறாங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செஞ்சிட்டாங்க. 3வது வசனம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், செய்ய போறார் இல்ல, செய்தார். சோத்திரம். இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். சோத்திரம். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, இது நிமித்தம் நீங்க மகிழ்ந்திருக்க போறீங்க. சோத்திரம். இவ்வளவு நாள் நீங்க அழுகையோடு கூட கண்ணீரோடு கூட இருந்திருக்கலாம். சோத்திரம். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன். சோத்திரம். நீங்க கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு அப்பா உங்களை மகிழ்ந்திருக்க செய்ய போகிறாங்க. சோத்திரம். நம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? சோத்திரம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசியிருக்கீங்கப்பா. உங்கள் கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் அப்பா அழுகிற இனி நீங்கள் நகைப்பீர்கள் என்று சொல்லியிருக்கீங்க. பெரிய காரியங்களை செய்ய போறேன் என்று சொல்லியிருக்கீங்க. அவங்க துக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர், அவர்கள் வேதனையை நீர் அறிந்திருக்கிறீர். சோத்திரம். வீட்டில் பெற்றோருக்கு உடம்பு சரியில்லையே, தாயாருக்கு உடம்பு சரியில்லையே. சோத்திரம். பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லையே. சோத்திரம். மரண தருவாயில் இருக்காங்களே. சோத்திரம். சிலர் ஐசியூவில் இருக்கிறாங்களே என்று வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எனக்கு ஒரு சந்தோஷமே இல்லையே. சோத்திரம். வேதனையோடு கூட இருக்கிறேன், கடனோடு கூட இருக்கிறேன்னு, பாரத்தோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்பா பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவருடைய ரத்தம் வழிகிற தழும்புள்ள கரம், யார் யாரெல்லாம் பலவீனப்பட்டு இருக்காங்களோ, வியாதியோடு கூட இருக்கிறாங்களோ, அது ஐசியூலே இருந்தாலும் சரி, இப்போது நம்முடைய தழும்புள்ள கரம் அவர்களை தொடுகிறதுக்காய் சோத்திரம். சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காய் சோத்திரம். இப்பொழுது மரித்தே போயிருந்தாலும் சரி, இந்த நொடி தான் அவங்க மரித்து போயிருக்கலாம். சோத்திரம். இந்த நேரம் அவங்க இந்த மெசேஜை, உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், ஐயோன்னு கதறி இருக்கலாம். இந்த மெசேஜை கேட்ட நேரத்தில் ஜீவன் திரும்பி வருகிறதுக்காய் சோத்திரம். உங்களுடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இப்பொழுதாக இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காக சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா நீங்க ஆண்டவரே, உங்களுடைய ஆவினாலே சாவுக்கு எதுவான சரீரமாக இருந்தாலும் உயிர்ப்பிப்பேன் என்று சொன்னீரே, அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை இப்பொழுது இறங்குகிறதற்காய் நன்றி. மரித்தோர் உயிரோடு எழும்புகிற அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை இப்பொழுது இறங்குகிறதற்காய் நன்றி. எல்லா கேன்சர் மறைகிறதற்காக சோத்திரம். எல்லா பலவீனங்கள், ஆம்ராஜா டாக்டர் இனி முடியாது, உங்க தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ப்பா. இப்பொழுது அவர்களுக்கு உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறது. இந்த நொடியே அற்புதத்தை நீர் செய்கிறேன். சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காய், சகல வியாதிகளையும் சகல நோய்களை இப்பொழுது நீக்குகிறதற்காய் நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அது மாத்திரமல்ல, இந்த பண்டிகை நாட்களில் ஆம் தகப்பனே எனக்கு பணம் இல்லையே, என்னால் ஒன்றும் செய்ய முடியலேன்னு சொல்லி வேதனையோடு கூட இருப்பாங்கப்பா. சோத்திரம். அவர்களுக்கும் தேவையான மன்னாவை நீர் அருளுகிறதுக்காய் சோத்திரம். தேங்க்யூ லார்ட். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன தேவன், அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் நீர் ஆசீர்வதிக்கிறீரப்பா. கடன் பிரச்சனை பாரத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்க அப்பா. நீங்க சொல்றீங்க, நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பா, நீ அழுது கொண்டு இருக்கிறாய். ஆம்ராஜா, கடன் பிரச்சனை நினைத்து நீர் அழுது கொண்டு இருக்கிறாய். எஸ் லார்ட். இது மனுஷனால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். இது எப்படி நடக்கும் சொல்லி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு அப்பா யோபுல அருமையாய் சொன்னாரு, ஆச்சரிய விதமாய் செய்ய போகிறார். கிரகிக்க கூட முடியாத அளவுக்கு உங்கள் கடன் பிரச்சனை மாறும். இப்பொழுதே அந்த அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கே நடக்கிறது. ஜெபிக்கிற இந்த நேரமே நடக்கிறது. சோத்திரம். ஏசப்பா அற்புதத்தை செஞ்சுட்டாங்க. எல்லா கடன் பிரச்சனையை மாற்றுகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அதே போல வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுகிறார். ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடாது இந்த தடைகளை உடைக்கிறார். குழந்தை பிறக்கக்கூடாதபடி இருந்த தடைகளை உடைக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அடுத்த உட்பட்ட காலத்துல குழந்தையோடு கூட இருப்பாய் என்ற வார்த்தையின்படி அருமையான குழந்தை பாக்கியத்தை நீர் தருகிறதற்காய் சோதரம் அப்பா. இப்பொழுதே அந்த வல்லமை ஆம்ராஜா, யார் யாரெல்லாம் குழந்தை வேண்டும் என்று சொல்லி அழுது கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு மேலும் அந்த வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறதற்காய் சோதரம். இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி அப்பா. அதே போல நீங்க சொல்லியிருக்கீங்க, கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் என்று சொல்லி. யார் யாரெல்லாம் எனக்கு வீடு, ஒவ்வொரு வாட்டி வாடகை
எங்கள் வீட்டை நான் காலி பண்ணி பிரச்சனையை பார்த்து கொண்டே இருக்கிறேனே, ஒவ்வொரு வாட்டி எவ்வளோ கஷ்டமாக இருக்கே, எனக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்காதா என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு இப்போது தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு சொந்த வீட்டை நீர் உண்டு பண்ணி கொடுக்கறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூலா. இன்னும் என்னென்ன வேதனையோடு கூட குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் அற்புதத்தை செய்கிறேன் இந்த நேரத்தில். எல்லாருக்கும் ஆம்ராஜா உங்களுடைய சித்தத்தோடு இன்று பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் பெரிய காரியத்தை நீங்கள் செய்து கொண்டு இருக்கீங்க. எல்லாரையும் தகப்பனை நீங்கள் அப்பா ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனை, ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை இந்த வாரத்தை நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். அநேகர் சாட்சி சொல்ல போகிறாங்க, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி. அவங்களை விரோதித்தவர்கள் எல்லாரும் ஓடி வரப்போ என்னை மன்னிச்சிருங்க ஸ்தோத்திரம், உங்களுக்கு தெரியாமல் செஞ்சிட்டோம், உங்கள் கடவுள் உங்கள் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாருன்னு சொல்லி எல்லாரும் சாட்சி சொல்ல போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய நாமம் மகிமைப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்கள், அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செஞ்சுட்டாங்க, பெரிய பெரிய அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. காட் பிளஸ் யூ. பிரைஸ் எல்லாம்.